நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ செடிகள் வாங்கி நடவு? நம்ம வந்து ஒரு 200 செடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம 200 செடி வைக்கும்போது எத்தனை செடிகள் வந்து நமக்கு அது பட்டு போகாமல் நமக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? இப்போ இது வந்து எந்த காலகட்டங்களில் நடணும்? மழை காலங்களில் நடணுங்களா இல்லை வெயில் காலம் நடணுமா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய்கள் வந்து ஒரு மரத்துக்கு காய்க்கும்? ஒரு மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் வரும். இப்போ இதுக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை சுருட்டு நோய் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதனா வருமா இல்லை நம்ம அந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு இந்த இதில் விவசாயங்கள் எதாவது எல்லாம் செய்யலாம். இல்லை இப்போ இதில் வர நோய்களோ அதுக்கு தாக்குறதோ இல்லை வேறு எதனா செடிகளுக்கு வர்றது இந்த இதுக்கு தாக்குறதோ அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்குமா? அந்த மாதிரி இது இருக்கும். நம்ம பேர் வந்து பால்ராஜுங்க. அந்த ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்குதுன்னா வந்து ஒசூர்கிட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவையார்பள்ளி கிராமம். அந்த கிராமத்தில் அந்த தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம தோட்டத்தில் வந்து பட்டர் ஃப்ரூட், அவக்காடா, தென்னை மரம் இருக்குது, ரோஸ் வச்சுருக்கோம். ஆனால் அவக்காடோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம செடியாக வாங்கணுமா இல்லை வேறு எந்த மாதிரி முறையில் அதை வாங்கி நடவு செய்யணும்? நர்சரியில் செடி சின்ன 2 அடி செடி தான் வாங்கணும். செடியாக தான் வாங்கணும். அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க வச்சுருக்காங்க ஃபார்ம்ஸு கர்நாடகாவில். அவங்க மூலியமாக நானும் வாங்கி செடி வாங்கி க்ரோத் பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ செடிகள் வாங்கி நடவு? நம்ம வந்து ஒரு 200 செடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம 200 செடி வைக்கும்போது எத்தனை செடிகள் வந்து நமக்கு அது பட்டு போகாமல் நமக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 200 செடி வச்சுருந்தா ஒரு 20 செடி 30 செடி போயிட்டுருக்கு. அது வந்து வெயிலுக்கு பாதுகாக்கணும். வெயில் வந்து இல்லாமல் அளவுக்கு வச்சிருக்கு. வெயிலுக்கு பாதுகாப்பணும். சின்ன செடியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஷேட் நட் அடிக்கணும். சுத்தர நெல் பண்ணுறதுக்கு ஷேட் நட் அடிக்கணும். வெயில் ரொம்ப இது படக்கூடாது. ஓகே. ஒரு 6 மந்த் அதை காப்பாற்றினா நம்மளுக்கு ஒரு செடி போகாது. 6 மாதம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு வரும். நமக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒன்று கற்றுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த அவகோடா வந்து பண்ணுறதுக்கான ஐடியா வந்து உங்களுக்கு எதன் மூலமாக வந்துச்சு? எங்கள் ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு. அவர் மூலியமாக நான் பார்த்து அவருக்கு தான் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதனுடைய ஃபார்ம் பண்ணுறதை பற்றி அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணீங்களா இல்லை நீங்களே டேரெக்டாக வந்து வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சீங்க? நம்ம வந்துட்டு இப்போ முன்னே பார்த்தோன்னா ஒரு 10 செடி வைக்கலாம் தான் பிளான் போட்டிருந்து. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வருது, இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், வந்து பார்த்துட்டு நீ உனக்கு பிடிச்சிருந்தானே வச்சுக்கோ, அப்படி செடியெல்லாம் நானே வாங்கி தரேன்னு சொன்னார். அப்புறமா அவர்கிட்ட போயிட்டு பார்த்து ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஓகேவா இருந்துச்சு. ஒரு செடியினுடைய விலை என்ன? நமக்கு ஒரு செடி வந்து 150 ரூபா செடி. இது எந்த மாதிரி மண்ணில் வந்து இது நல்லா வரும்? இந்த செம்மண் இருக்குங்க இல்லையா, செம்மண்ணில் நல்லா வரும். மற்ற எந்த மண்ணிலையும் வர்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் குரோத் கம்மி வரும். growth கம்மியாக இருக்கும். செம்மண்லாம் நல்லா இருக்கும்ன்றீங்க. செம்மண்லாம் நல்லா வரும் growth. இப்போ இது நடவு செய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அடி உரம்லாம் கொடுக்கணும் இல்லை எவ்வளோ ஆழம் எடுத்து நம்ம அதை நடவு செய்யணும்? ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா செடி நடும்போது 2க்கு 2 அடி போட்டு ஆழம் அடிக்கணும். உள்ள ஆழம் 2 அடி, அகலம் அந்த 2 அடி வைக்கணும். 2 அடி ஆழம் 2 அடி, அகலம் 2 அடி. அதுக்கப்புறம் உரம் ஒரு கூட போட்டு தண்ணி போட்டு மிக்சிங் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு செடி நடலாம். 2 நாள் கழிச்சு தான் செடி நடணும். அது எதனால் 2 நாள் கழிச்சு செடி நடணும்? அந்த உரம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஹீட் அப்படியே இருக்கும். அது அந்த தண்ணியெல்லாம் போனவொடனே கொஞ்சம் இல்லாமல் இதாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா செடி நட்டா போகும். இப்போ இது வந்து எந்த காலகட்டங்களில் நடணும்? மழை காலங்களில் நடணுங்களா இல்லை வெயில் காலம் நடணுமா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த டைமில் அந்த இதில் வச்சா போதும். மழை காலம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வச்சா போதும். இப்போ இந்த குழி நம்ம 2 அடி ஆழம் எடுக்கும்போது உள்ள மழை காலங்களில் தண்ணி நிற்குமே, அந்த இதில் செடி பட்டி போயிடும். அந்த மாதிரி மழை ஸ்டார்டிங்கில் ரொம்ப மழையில் வைக்கும்போது இப்போ செடி போயிடும். இந்த வந்து பிப்ரவரி மார்ச்சில் அந்த மாதிரி இதில் வச்சா. ஓகே. நான் அந்த மாதிரி இதில் தான் வச்சேன். பிப்ரவரி அந்த மாதிரி டைமில் வைக்கணும். ரொம்ப மழை ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப தண்ணி விட்டாலும் செடி போயிடும். அவக்கடை வந்து எல்லாரும் வந்து ஹைப்ரிடு நாட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ரகம் வந்து வச்சுருக்கீங்க? நம்ம வந்து ஹைப்ரிட் தான் வச்சுருக்கோம். ஏன் வந்து ஹைப்ரிட் வந்து? ஹைப்ரிட் வச்சிருந்தோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ இது வரும். இப்போ நார்மல் வச்சு நாட்டி வச்சா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் 6 வருஷம் தான், அப்போ தான் பழம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஹைப்ரிட் வச்சோன்னா ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள வந்துடும். நம்ம வந்து இப்போ வச்சோன்னா 2 வருஷம் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதில் வந்து ஒரு 100 kgs பறித்து மார்க்கெட் போட்டுட்டோம். 1 கிலோ எவ்வளோ வரும்? 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா இது காய் பொறுத்து, பழம் பொறுத்து நம்மளுக்கு ஷைனிங் இருக்கணும். அந்த காய்க்கு அதுக்கு பொறுத்து நம்மளுக்கு ரேட் இருக்கும். ஆவரேஜாக என்ன விலையிலேருந்து? ஆவரேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு 80லேருந்து 150 வரைக்கும் போகும் 1 கிலோ ஹோல்சேல். இப்போ நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாதுங்களா? அந்த மாதிரி இல்லை. நம்ம இங்கே பக்கத்தில் நம்ம மார்க்கெட் இருக்குது, ஃப்ரூட் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நம்ம சேல் பண்ணுவோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக கடையில் எல்லா கடைக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கலைங்களா? அதனால கேட்குறேன். அது எல்லா கடையும் போனால் நம்மளுக்கு நாமளே எல்லாமே இது பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இது பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம போய் மார்க்கெட் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, போய் ஹோல்சேலாக போட்டு விட்டலாம். இப்போ இந்த செடி வந்து 3 வருஷம் கழிச்சு செடி வந்து காய்க்கும் இல்லைங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் ஈல்டில் எவ்வளோ
காய்கள் வந்து ஒரு மரத்துக்கு காய்க்கும்? ஒரு மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 50 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் வரும். ஒரு சீசனுக்கு க்ரோத் நல்லா வரணும். செடி வந்து க்ரோத் செடி நம்ம க்ரோத் எப்படி நல்லா பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு காய் கிடைக்கும். இப்போ நம்ம இது காய் நல்லா வரணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன வந்து உரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும்? அதான் வந்து நடவு பார்த்தோன்னா செஞ்சதுக்கு மாட்டு சாணம் அந்த மாதிரி இது ஆர்கானிக்கு அந்த மாதிரி கொடுத்தா போதும். இப்ப இப்போ நம்ம- கவர்மெண்ட் இதெல்லாம் போட்டால் செட் ஆகாது. இப்போ இங்கிலீஷ் மருந்தெல்லாம் கொடுப்பாங்கல்ல, இப்போ அதாவது மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம அந்த மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணல, வெறும் ஆர்கானிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் மாட்டு சாணம் போல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை சுருட்டு நோய் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதனா வருமா, இல்லை நம்ம அந்த வராமல் மாதிரி வாங்கினா நம்மளுக்கு இந்த டிப்ஸ் மைல்ஸ் அந்த மாதிரி வரும், அந்த சீடு வரும். அதுக்கு வந்து மருந்து வச்சுக்கணும். அது என்ன மருந்து யூஸ்? அது வந்து அது ஆர்கானிக் தான். ஓகே. அந்த மாதிரி அடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம அந்த மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் செடி நட்டதில்? செடி நட்டு ஒரு அந்த க்ரோத்திங்காக நம்ம ஆகும்போது அது நம்மளுக்கே தெரிஞ்சிடாது. சீடு அந்த எல்லாம் உட்காரம் அந்த அந்த டைமில் அடிச்சுக்கணும். அப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா நிறையா ஜூஸு, நிறையா பாடி லோஷனு அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் ஆகுதுங்க. ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி பாடி லோஷனு, இது சோப்பு நிறையா இது பண்ணி தான் பண்ணுறாங்க. இது வேற எங்கன்னா மருந்து அந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு எதனா யூஸ் பண்ணுறாங்களா இந்த அவகோடா பழம்? யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏன்னா இந்த வெரைட்டி ஆஃப் இந்த இது இருக்குல்ல அவகேடா, அது லாங் டர்ம் வந்தாலும் பெரிய மரமாக வரும். இது வந்து ஹைப்ரிட் இருந்தனால சின்ன மரத்துலேயே காய் தான் தரும். நாட்டியன்றதுனால கொஞ்சம் பெருசாக தான் 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அதுக்கு மரம் வந்து க்ரோத் பெருசாகும். இது ஹைப்ரிட் இருந்தனால சீக்கிரமாக காய்ச்சிடும். இது வந்து எவ்வளோ ஆண்டுகள் வச்சுக்க முடியும், அது எவ்வளோ ஆண்டுகள் வச்சுக்க முடியும்? ஹைப்ரிட் இருந்தானா ஒரு கம்மியாக தான் அது வைக்க முடியும். நாட்டியானா கொஞ்சம் ரொம்ப நாளாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த இது ஒரு 5 ஒரு 10 வருஷம்னா அது ஒரு 20 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி நடவு செய்யும்போது உங்களுக்கு 20 வருஷத்துக்கு வரைக்கும் ஹீல்டு வரும் இல்லையா? நீங்கள் ஏன் இதை சூஸ் நம்ம சீக்கிரம் இது காய வருது இல்லையா, அதனால தான் சீக்கிரம் இது வச்சுருக்கோம். நமக்கு வந்து ஹீல்டு வர்றதுக்கு சீக்கிரமாக வர்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்களா இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா? நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்து நம்ம இதில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 2-3 பேர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க, செடி எங்கே வாங்கினீங்க, எங்களுக்கு வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செடியெலாம் வாங்கி கொடுப்பீங்களா, இல்லை வாங்கி கொடுக்குறதுக்கான எதனா முறை? நம்ம அட்ரஸ் சொல்லி தரோம், அவங்க கான்டாக்டே தரோம், அவங்க போய் வாங்கிக்கலாம். நம்ம எந்த இடத்துல வாங்கிக்கங்கிறத கான்டாக்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து நம்ம டேரெக்டாக வந்து வாங்குற மாதிரி இருக்குங்களா, இல்லை கொரியர்லாம் பண்ணுவாங்களா? கொரியர் நம்ம தான் போய் வாங்கணும், நேராக தான் போய் வாங்கிக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு வைங்களா, ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து வாங்கணும்னா எப்படி வந்து வாங்கலாம்? அவங்க வந்து அவங்க ஃபோன் கான்டாக்ட் தரோம் இல்லையா, அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க இது பண்ணிக்கலாம். இல்லை அவங்களே கொரியர் என்ன வண்டி டம்போ வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜஸ் பண்ணுவாங்க. இன்னும் வந்து இது வந்து ஃபியூச்சரில் வந்து பண்ணுறீங்களா இன்னும் இந்த மாதிரி? இன்னும் வைக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ வந்து தண்ணி நீங்கள் வந்து செடி வந்து ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நடுவில் ஏதாவது நட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து இப்போ ரோஸ் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். மெரபல் ரோஸ் வச்சுட்டு அதுக்கு தண்ணி போகும்போது இதுக்கு தண்ணி போகும், மருந்து எல்லாம் இது அதுக்கு அடிக்கும் போது இதுக்கு சேர்த்து அடிக்கலாம். அப்போ க்ரோத் நல்லா வரும். இப்போ இதில் வந்து ஊடு பயிராக வேறு என்னென்ன பண்ண முடியும் இதில் இந்த இல்லையா, இந்த இதில் விவசாயங்கள் எதாவது எல்லாம் செய்யலாம். இல்லை இப்போ இதில் வர நோய்களோ அதுக்கு தாக்குறதோ, இல்லை வேறு எதனா செடிகளுக்கு வர்றது இந்த இதுக்கு தாக்குறதோ அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருக்குமா? அந்த மாதிரி இது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், நம்ம கேர்ஃபுல் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அது அது வராமல் இருக்கணும்னா எந்த மாதிரி விவசாயம் வந்து உள்ள நடுவில் பண்ண முடியும், பண்ணால் நல்லாயிருக்கும்? நடுவில் பண்ணோம்னா வராமல் இருக்கிறது நம்ம இது இந்த ரோஸு அந்த மாதிரி வைக்கலாம். ரோஸ் செடி வைக்கும்போது ப்ராப்ளம் வராது. ரோஸு மல்லி வைக்கலாங்களா? மல்லி கூட வைக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நீர் மூலமாக கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்துறீங்க? உரங்கள் நீர் மூலியமாக நம்ம எதுவும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை. ஓகே. நிறையா மருந்து தேவைப்படாது, இதுக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. மருந்து எதுவும் தேவைப்படாது. தண்ணி கரெக்டாக பார்த்துக்கினா போதும், வரும். இப்போ நம்ம தண்ணி வந்து நேரடியாக கீழேயே தர வழியாக பாய்க்கிறீங்களா, இல்லை சொட்டு நீர் எதனா? சொட்டு நீர் பாயுது. சொட்டு நீர் பாயுது. சொட்டு நீர் மூலமாக பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல தண்ணி சத்து கிடைக்குமா? தரையில் பாயும் போது நல்லா ஃபுல்லாக தண்ணி பாயும். சொட்டு நீர் பாயும் போது கொஞ்சம் கம்மியாக தானே கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுறது. சொட்டு நீர் யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறோம், தண்ணிலையும் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நோய் அவ்வளோக்கா வராது. வந்தால் அந்த சீடு இதுதான் வரும். அதுக்கு இது போட்டு அடிக்குவோம். இந்த நாட்டு மாட்டுது மோர் இது பண்ணி மோர் அடிக்குவோம். இப்போ இந்த பழங்கள் வந்து நம்ம பழம் பூ வச்சதுலேருந்து எவ்வளோ நாள் ஆகும் பழம் காயா வர்றதுக்கு? அது வந்து நம்மளுக்கு மரத்துலேயே காய் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அது தெரிஞ்ச உடனே பிச்சு வச்ச உடனே ஒரு 2-3 நாள் பழம் ஆகிடும். 2-3 நாளில் பழம். அதான் மாங்காய் வருதுல அந்த மாதிரி இதில். ஆமாம். ஆனால் ஒரு வருஷத்துல எவ்வளோ நாள் காய்க்கும்? வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நினைக்கிறேன். இப்போ இந்த தடவை இப்போ காய் பறிச்சிட்டோம்னா திரும்ப அடுத்த வருஷம் தான். இப்போ ஒரே தொடர்ந்து நம்ம காய் பறிச்சுட்டே இருக்கணுங்களா, இல்லை ஒரே டைமில் ஒரே நாளில் பறிக்கிற மாதிரி இருக்குமா? அது நம்மளுக்கு ஒரு மரத்தில் ஒரு மாதிரி வந்திருக்கும். ஒரே ஈல்டாக வராது. ஒரு மரத்தில் ஒரு சீசனில் வந்துடும். அது இப்போ தொடர்ந்து எத்தனை மாதங்கள் வந்து இருக்கும்? 1 மாதம் இருக்குங்களா, 2 மாதம் இருக்குமா காய்? 2 மாதம் 3 மாதம் இருக்கும். 2 மாதம் 3 மாதம் இருக்கும்.
இப்போ அந்த டைமில் சீசன் டைம் பார்த்து வருங்களா காய்? ஆமாம், சீசன் பார்த்து தான் வரும் அது. அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கரில் நம்ம எவ்வளோ செடிகள் நட முடியும்? ஒரு ஏக்கரில் வந்தீங்கன்னா ஒரு 200 செடி நட முடியும். ஒரு ஏக்கருக்கு 200 செடி தான் நட முடியும். இப்போ ஒரு ஏக்கரில் 200 செடி நட்டுருக்கும் போது நமக்கு எவ்வளோ செலவாகும் நடவு செய்கிறதுலேருந்து அந்த மரமாக கொண்டு வர வரைக்கும்? நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகுது. 50,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் அந்த ஹீல்டு கொண்டு வர வரைக்கும்? கொண்டு வரைக்கும் அது 50,000 ரூபாய் செலவாகுது. 50,000-60,000 ரூபாய் செலவாகுது. இப்போ அந்த 50,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் அந்த காய் பறிக்கிற மாதிரி இருக்கும்? ஒரு அது வீல்டு வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு காய் வந்துடும். அது எல்லா இடத்துலையும் வராது, ஒவ்வொரு மரத்தில் ஒரு மாதிரி வரும். அது நம்மளுக்கு ஒரு 4 இயர்ஸ், ஆனால் 4 இயர்ஸ் ஆகும் எல்லா மரத்துலையும் வரணும்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட்ட முதலீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாபம் கிடைக்கும். இப்போ இதில் தென்னை மரமும் கூடிய வச்சிருக்கோம். இப்போ இது உள்ள தென்னை மரம் வச்சிருக்கும் போது இதனுடைய மட்டைகள் அதில் விழுந்து அது உடைகிறதுக்கோ அந்த மாதிரி எதுனா வாய்ப்பு சான்சஸ் இருக்குது. இப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அது தவிர்த்துக்கு நம்ம அதை பார்த்து அதை கேர்ஃபுல் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்க மரம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க மரம் நல்லா வந்திருக்கு. தென்னை மரம் பக்கத்துலேயே இருக்க மரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாடி போய் ரொம்ப பெருசாக இதுவே வரல. இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது வந்து நெகல் தான் இது காரணம். மரம் விதை அடிக்கிறது இல்லையா, வாடை அடிக்கிறதுங்களா, அதுதான் காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் நிழல் இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ நிழலில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது அந்த மரம் நிழல் வர நெட் ஷேட் நெட் அடிக்கிறது, அது ஷேட் நெட் நிழல் தான் இருக்கணும், மரம் நிழல் இருக்கக்கூடாது. அந்த மரம் நிழல் தான் வளர்ச்சி கம்மியாகும். இப்போ ஒருத்தவங்க புதுசாக இந்த ஃபார்ம் வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து இதில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அவகோடா வந்து நடவு செய்யணும்? அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா எல்லாமே நம்ம பார்த்து உரம் எப்படி போடணும், செடி வளர்க்குறது எப்படி, அதெல்லாம் பார்த்து நட்டுனா போதும். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களை மீட் பண்ணி பார்க்க முடியுங்களா? நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுங்களா? அவைலபிள் இருக்குங்களா? சொல்லி தரோம். உங்கள் நம்பர் அதில் கொடுக்கலாமா? தாங்க. எந்தெந்த நாளில் வந்து உங்களை பார்க்க முடியும்? நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டேஸில் இருப்போம். சண்டேஸ் மட்டும்தான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்பீங்களா, இல்லை குறிப்பிட்ட டைமில் இருப்பீங்களா? மத்தியானம் ஒரு 10 மணி மேலே இருப்போம். சரிங்க பிரதர், நம்ம இவ்வளோ நேரம் அவகோடா ஃபார்ம் எப்படி பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன உரம் கொடுக்குறோங்கிறத பற்றி விவரமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். நன்றி சார். ஓகே.